வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி உங்களுக்கே தெரியும் கீழே வந்து ஆல்மோஸ்ட் 145 பாயிண்ட் டவுன். பேங்க் நிஃப்டி 450 பாயிண்ட்ஸ் டவுன். நான் வந்து சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டை பற்றி நம்ம பேசல. ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஸ்டாக்ஸ் நான் எப்பயுமே வந்து பேசுறது, அந்த டாப் 10 ஸ்டாக்ஸில் எக்ஸப்ட் ஃபார் இன்ஃபோசிஸ் மீதி எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஆக்சஸ் ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து 1% டவுன் ஆயிருந்துச்சு. கோடெக்கம் ஆல்மோஸ்ட் 0.92%, 1% நம்ம எடுத்துக்கலாம் டவுன் ஆயிருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இன்னைக்கு. நம்ம வந்து ரெண்டு ஸ்டாக்கை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். டுவர்ட்ஸ் எண்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து எம்எம்டிசி, இன்னொன்று வந்து எஸ்டிசி இந்தியா. நேற்று வந்து நம்ம அதை டாப் பர்ஃபார்மராக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்க்கலாமே, இன்னைக்கு வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் எங்கே ஹெட் ஆகிட்டு இருக்கு? மார்க்கெட் அந்த குரூஷியலான லெவல் பார்க்கலாமே. டைரெக்டாக சார்ட்டுக்கு வந்துடலாம். நான் வந்து டே சார்ட்டில் ஆரம்பிக்கல, நான் வந்து 15 minutes சார்ட்டில் வந்து போட்டிருக்கேன். 19,685 லெவல் கடைசி 15 minutesல வந்து அது பிரேக் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு அதாவது 3 to 315 லெவலில் வந்து அது ப்ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. பட் ஒரு புல் பேக் ஆகிடுச்சு அந்த லெவலுக்கு மேலே. பட் அகெயின் 315 to 330 லெவலில் வந்து அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பிவட்டை பிரேக் பண்ணியிருக்கு. சரியா? இந்த ப்ரீவியஸ் பிவட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. எப்பயுமே வந்து பிவட்டை பிரேக் பண்ணி அது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். எவ்வளோ தூரம் போகும்? டெக்னிக்கலி இந்த 15 minutes சார்ட் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 19,600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடுத்து பாருங்களேன், நீங்கள் வந்து ஃபிபனாச்சி லெவல் போட்டாலும் அந்த லெவல் தான் வரப்போகுது. அண்ட் அந்த லெவலில் போடும் போதும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து 75 minutes பாரில் போகும்போதும் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு ஜாஸ்தி கிடைக்குது. என்ன கிளாரிட்டின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜோன், சரியா, நான் வந்து பாட்டம் சைட்லேயே நான் வந்து போடுறேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 19,400 அந்த லெவலில் உடையிட்டுமே. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லோவர் லோ ஃபார்மேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இம்மீடியட்டாக மேபி நாளைக்கு வந்து ஒரு மத்தியானத்துக்குள்ளாரியே வந்து நம்ம 19,600 லெவலில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட். ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி அண்ட் நாளான்னைக்கு வந்து மேபி ஒரு புல் பேக் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிஃப்டியில் இன்னொன்று விஷயத்தையும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். டெக்னிக்கலாக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அபேண்டன் பேபின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பார், முந்தா நேற்றும் வந்து ஒரு சின்ன பார். அண்ட் லாஸ்ட் 4 days 5 days அந்த மேலேயே அப்படி சுற்றிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சிங்கிள் பார் லாஸ்ட் 3-4 days லோவை வந்து உடைச்சிருக்கு. ஒன்று டெக்னிக்கலி நாளைக்கு வந்து இன்னையோட லோ கீழே க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைட் கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகுது. இது வந்து கேண்டில் பை கேண்டில் ஆர் பேர், ஒரு கேண்டில் பேட்டர்ன் நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அந்த இது பிரகாரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இட் கன்ஃபர்ம்ஸ் தி ரிவர்சல் பேட்டர்ன். இன்ஃபேக்ட் நேத்தோட லோ உடைக்கும் போதே வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு. இன்னைக்கான லோ உடைக்கும் போது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் வரும். பேரிஷ் ட்ரெண்ட் வந்து செட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இருக்குது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பயங்கர பேரிஷ் கொடுத்துருக்கு, ஒரு பிக் பேரிஷ் பார். ஸோ நாளைக்கு பார்க்கலாமே, கீழே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுக்கான இம்மீடியட் டார்கெட் இது வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. பட் வி வில் வெயிட். எவ்வளோ தூரம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 43,780. இன்ஃபேக்ட் அது கூட தேவையில்லை, நம்ம வந்து இந்த லெவலையே உடைச்சாவே நம்ம வந்து கன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். 44,000 நம்ம எடுத்துக்கலாமே. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோ. இது வந்து October 9th அன்னைக்கு வந்த லோ. அந்த லோ பிரேக் பண்ணாவே உங்களுக்கு ஃபர்தர் டவுன் சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் வரும்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 43,300 to 400 அந்த ஜோன் வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ
பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் உருன்றது நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கோம். அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இம்மீடியட்டாக இருக்கான்றது கேட்டால் நான் இல்லைன்றது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் இன்னமும் அந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. அந்த ரேஞ்ச் பவுண்டில் லோவர் பார்ட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸ் மேலே போகுதான்றது கன்ஃபார்ம் பண்ண வேணாம். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், நிறைய பேர் அவங்களோட பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்களோ இல்லையே, ஃப்ரெஷ் லாங் பொசிஷன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க எக்ஸப்ட் ஃபார் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நிலம். ஸோ நீங்களும் உங்களோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எஸ்டிசி இந்தியா. எஸ்டிசி இந்தியா we had a very bad news and நேற்றே ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருந்துச்சு. நான் அவ்வளோ சீரியஸாக நான் எடுத்துக்கல. ஏன்னு சொன்னால் நம்மளோட இனிஷியல் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 180 தான் இருந்துச்சு. பட் அந்த டார்கெட்டை நான் அப்கிரேட் பண்ணேன் ஃபார் 200க்கு. அந்த 20 ரூபா கொஞ்சம் ஆசைப்பட்டு நான் என் பொசிஷனோ என் கிளைண்ட்ஸோட பொசிஷன்ஸோட நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணல. பட் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, டெக்னிக்கலி வேவ் 5 முடித்தோடனே வேவ் அது கீழே உழுவுற ஸ்பீடு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நேற்று நான் சொல்லியிருந்தேன், நான் 2 விதமான ட்ரேட் எனக்கு பிடிக்கும். வேவ் 4 கம்ப்ளீட் ஆகி வேவ் 5 எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் விளையாடுறதுக்கு எனக்கு வேவ் 5 முடிஞ்சோடனே வேவ் 4லேருந்து 5க்கு, அதாவது நீங்கள் இந்த இது நம்ம பார்க்குறோம் தெரியுமா, இந்த மூவ் என்ன ஸ்பீடில் போகுதோ அதோட 2 மடங்கு ஸ்பீடில் இது கீழே வரும். சரி, அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி விச் ஹஸ் ஹேப்பன் வித் எஸ்டிசி. இதே மாதிரி தான் உங்களுக்கு எம்எம்டிசியும் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. எம்எம்டிசி மேபி ஒரு புல் பேக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் டெக்னிக்கலி இது கன்ஃபர்மேஷன்ஸே ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் நேற்று ஒரு டிப்பிக்கல் டோஜி ஃபார்மேட் அண்ட் இன்றைக்கி கேப் டவுனோட கீழே ஓப்பன் ஆகிருக்கு. இது சார்ட்டை வச்சு நம்ம சொல்கிறோம். டார்கெட் எங்கே இருக்குது? இமீடியட் டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 60 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துச்சு. நம்ம பியூஷ் கோயல் இருக்கார்ல, யூனியன் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ், அவர் சொல்லியிருக்கிறாரு, எம்எம்டிசி, எஸ்டிசி, இன்னொன்று ஒரு ஸ்டாக் சொன்னாங்க பிஇசி, இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூம் கிடையாது. இந்த ஆப்ரேஷன்ஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணலான்னு இருக்கிறோம், இந்த பிஸ்னஸே க்ளோஸ் டவுன் பண்ணலான்றது இருக்கிறோன்றது சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கான முடிவுகள் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸிட் பண்ணலன்றது அடுத்த விஷயம். பட் டெக்னிக்கலாக எப்பயுமே வேவ் 5 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் த ஸ்பீட் அட் விச் இட் ஃபால்ஸ் நீங்கள் நினச்சி கூடயும் பார்க்க முடியாது. அகெயின் இது நான் ப்ரிடிக்ட் பண்ணலன்றது அடுத்த விஷயம். பட் டெக்னிக்கலாக வேவ் 5 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எப்பயுமே வேவ் 4ஓட பாட்டம்க்கு மச் ஃபாஸ்டராக வரும். அண்ட் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க சொன்னால் வேவ் 5ல் எப்பயுமே குவிக்காக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் F&O ட்ரேடராக இருக்கீங்கன்னு சொன்னால் வேவ் 5 எண்டில் நீங்கள் மார்க்கெட்டே புல்லிஷாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் புட்டு வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல ட்ராப் ஆகிறது ரொம்ப ஈஸி. பட் எப்பயுமே ஒரு மார்க்கெட் பயங்கர புல்லிஷாக இருக்கும் போதும் புட்டு பயங்கர சீப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் புட் சைடில் உங்களுக்கு வொலட்டாலிட்டி சுத்தமாக இருக்காது. ஒன்று. ரெண்டாவது மார்க்கெட் பூரா புல்லிஷ் சைடில் தான் இருக்கும். நீங்கள் புட்டை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். வேவ் 5 முடிஞ்சிருச்சுன்றது தெரியும் போதும் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் புட்டெல்லாம் சும்மா அப்படி கிடைக்கும் உங்களுக்கு. எஸ், இன்னைக்கு எம்எம்டிசி ஆகட்டும் இல்லை எஸ்டிசி ஆகட்டும், அதில் உங்களுக்கு புட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அவங்க F&O ஸ்டாக்ஸ் கிடையாது. பட் நிறைய ஸ்டாக்ஸு, எஸ்பெஷலி இந்த 200 ஸ்டாக்ஸ் இருக்குது, 190 ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும். டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பயோகானோட டெய்லி சார்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் அந்த சார்ட்டை காட்டல, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் இட். பயோகான டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்
ரெண்டுலேயுமே வந்து வேவ் 4 வந்து மார்க் பண்ணி வேவ் 5க்கு வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இதை வந்து டிட்டோ நேத்து நம்ம எம்எம்டிசி அண்ட் எஸ்டிசிக்கு அப்படியே ஆப்போசிட். இதை வந்து இப்படி இருந்து மேலே போகுது, இது இப்படி இருந்து வேவ் 4 இப்படி வேவ் 3 கீழே வந்து வேவ் 4 மேலே போய் வேவ் 5க்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ பயோகான் யாராச்சும் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கான அடுத்த ஒரு மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ள வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 150 160 அந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி நம்ம ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில் கீழே டவுன் சைடு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் வந்து பயோகான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேயர்களே, இன்னைக்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெக்னிக்கலாக நிறைய விஷயத்த நம்ம வந்து பேசலாம். அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. வரும் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.